வந்து ஸ்டோர் ரூம் போறனோனே மனசு கஷ்டப்படுறாரு. நம்ம சக்தி அவரால தாங்கிக்க முடியல. "என்னப்பா இதெல்லாம்?" அப்படின்றாரு. கவலைப்படாதப்பா. பொண்ணு இப்போ மனசு கஷ்டமா இருக்கா. அதனால கொஞ்ச நாள் விட்டு போவோம். கண்டிப்பா வந்து கொஞ்ச நாள்ல சரியாயிடுவா. நம்ம விட்டு பிடிச்சோம்னா கண்டிப்பா சரியாயிடுவாப்பா." அப்படி சொல்லிட்டு போறாரு. அத கேட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம சக்தி வந்து மனசு கஷ்டப்படுறாரு. ரூம்ல இருக்க அவருக்கு மனசே இல்ல. பொன்னி ஞாபகமாவே இருக்கு. ரொம்ப டென்ஷனா வந்து ஃபீல் பண்றாரு. இங்க வந்து பொன்னி வந்து என்ன பண்றாங்க, காலையில எழுந்துப்பாங்க. எல்லா வீட்டு வேலையும் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. என்ன வாசல்ல தண்ணி தெளிக்கல, கோலம் போடல, பொண்ணு இப்போ பண்ணிடுவாளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. உடனே வந்து என்ன பண்ண சந்திரசேகர் வந்து பொண்ணு ஒன்றும் எழுந்துக்கலையா அப்படின்னு கேட்குறேன். எங்களுக்கு என்ன தெரியும், அவ என்ன ஆனாலும் எங்களை யாருக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா பேசுகிறாங்க. வந்து பவானியும் எல்லாரும். அது கேட்டு சந்திரசேகர் வந்து பொண்ணியை போயிட்டு பார்க்குறாரு. பொன்னி ரூமில் இல்லை. எங்கே போயிட்டா பொன்னி, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, என்னப்பா அங்கே போய் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைடா, நேற்று நைட்டே பொன்னி வந்து ஸ்டோர் ரூம்லாம் தங்குவேன்னு சொல்லிட்டு ஸ்டோர் ரூம்லாம் தங்கினா அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாரு சண்முகம். நிஜமாவாப்பா சொல்கிறீங்க அப்படின்னோடனே, அவளுக்கு அதுதான் கரெக்டு, அவளே அவன் நிலமை என்ன, அவளோட தகுதி என்னன்னு இப்போ அது புரிஞ்சுக்கிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு வந்து சுந்தரம். அதை பார்த்துட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாரு. உடனே சந்திரசேகர், என்ன மாப்பிள்ளை இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு. வேற என்ன பேசுறது, அவள் தகுதி என்னன்னு அவளுக்கே தெரியுது அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் யாரையும் வந்து அவர் அனுப்பலை, அவளே வந்து போய் தங்கினா, மனசை கஷ்டப்பட்டு தங்கினா, அதனால இஷ்டத்துக்கும் பேசாதீங்க, பொன்னி மனசு கண்டிப்பாக மாறும், நாங்களே எதிர்பார்த்துட்ருக்கோம், நீங்கள் எதிர்பார்த்துட்டே இருங்க அப்படின்றாங்க. உடனே வந்து சரி சமையல் ஒன்றும் முடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எல்லாருமே கேட்குறாங்க. பவானி கேட்டேன், நான் ஒரே ஆளாக என்னென்ன செய்ய முடியும், காலையிலேருந்து யாருமே எதுவுமே ஹெல்ப் பண்ணல, தனியாளா நான் என்ன பண்ண முடியும்? ஆமா, என் பொண்டாட்டினா இங்கே வேலைக்காரியா? அவளே செஞ்சுட்டு இருக்கணுமா எல்லா வேலையும்? அப்படி சொல்லிட்டு சுந்தரம் கேட்குறாரு. இங்கே பாருப்பா, நான் யாரையும் எதுவும் செய்ய சொல்லல. கூட ஆள் வச்சுக்கிட்டு சமைக்க தான் சொன்னாங்க. எல்லாமே பொன்னி தான் பார்த்துப்பா. எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. பொன்னி வெளியேந்து வராங்க. பொன்னியை பார்த்து எல்லாரும் வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க முறைச்சி. உடனே எங்கம்மா போயிருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நம்ம வந்து சந்திரசேகர், இல்லைம்மாம்மா வேலை விஷயமா வெளியே போயிருந்தேன். வேலை விஷயமாவா? காலையிலே வா அப்படின்னோடனே, ஆமாம்மா ஆமாம்மாம்மா, இனிமேட்டு நான் வேலைக்கு போகிறதா முடிவு பண்ணியிருக்கேன், அதனால தான் வந்து கொஞ்சம் பேரை பார்க்க வேண்டியது இருந்தது, அதனால் போயிட்டு வந்தேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. ஒரு நிமிஷம் நில்லு பொன்னி அப்படின்னோடனே அப்படியே வந்து நிற்கிறாங்க. சண்முகம் வந்து சொல்கிறாரு, என்ன பொன்னி, நீ எதுக்கு பொன்னி வேலைக்கு போனோம், அதெல்லாம் இப்போ தேவையாம்மா? இல்லைம்மாம்மா, இந்த வீட்டில் நான் இருக்கணும்னா ஏன் இஷ்டப்படி தான் நான் இருக்கணும், அது முக்கியமான விஷயம் என்னென்னா, யாரும் எனக்கு சமைச்சு போட வேண்டியதும் இல்லை, துவைச்சி போட வேண்டியதும் கிடையாது, எல்லாமே எனக்கு நான் பார்த்துப்பேன். முன்னாடியே வந்து அவங்க சொல்லிவிடுவாங்கள்ல, இதுக்கப்புறம் நீ சமையல் கட்டுக்கு வரக்கூடாது, அதுக்கப்புறம் சமைக்கக்கூடாது, எதுலேயுமே நீ கலந்துக்கூடாதுன்னு அவங்க வந்து எனக்கு எப்போவுமே தண்டனை கொடுக்கும்போதெல்லாம் சொல்லுவாங்க. அதை எதுக்கு அவங்க சொல்லணும், அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி நானே வந்து ஒதுங்கிறது தான் நல்லது, அதுக்காக தான் அப்படின்னு ஜெயா பார்த்து முறைக்கிறாங்க. உடனே வந்து, அப்போது இங்கே இருக்க வேலையில் நீ செய்ய மாட்டியா, எவ்வளோ வேலை இருக்குது எங்கள் வீட்டில், எவ்வளோ காலைல கோலம் கூட போட மாட்டேங்கிற, உன் இஷ்டத்துக்கு நடந்துக்கு, இந்த வீட்டில் இருக்கணும்னா வேலை செஞ்சு தான் பிழைக்கணும், உனக்கு 3 வேளை சோறு போடுறாங்கல்ல அப்படின்னு வந்து சுந்தரம் கேட்குறாரு. அந்த 3 வேளை சோறு போட வேணான்னு தான் சொல்கிறேன், அதுக்கு தான் வேலைக்கு போகணுன்னு நான் கிளம்பிட்டேன், இதுக்கப்புறம் யாரும் எனக்கு ஊசியிலலாம் எந்த சோறும் போட வேண்டிய அவசியம் கிடையாது, நானே என்னை பார்த்துக்க தெரியும் அப்படின்னோடனே அப்படி ஜெயா பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. சுந்தரம் வந்து, அதுக்காக வீட்டு வேலையில் என் பொண்டாட்டி மட்டுமே செய்யணுமா, ஏன் நீ செஞ்சால் குறைஞ்சி போயிடுவியா, இங்கே பாருங்கள் தேவையில்லாமல் என் பேச்சுக்கு வந்தீங்கன்னா நல்லா இருக்காது, நான் நேற்று சொன்னதான் இன்றைக்கும் சொல்கிறேன், தேவையில்லாமல் என்னை சீன்ற வேலை வச்சுக்காதீங்க, இதுக்கப்புறம் இந்த வீட்டில் எந்த வேலையும் நான் செய்ய மாட்டேன், யார் யாருக்கு என்னென்ன வேலை வேணுமோ அவங்களே செஞ்சுக்கோங்க, நான் செய்யணுன்ற அவசியம் கிடையாது, இந்த வீட்டில் நான் இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு ரீசன் இருக்குது, அதுக்காக மட்டும்தான், அந்த விஷயத்துக்காக மட்டும்தான் நான் இருக்கேன், மற்றபடி நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன் எங்கே போயிட்டு வரேன்னு அதை நீங்கள் கேட்காதீங்க, இந்த வீட்டில் எனக்கு மாமாவுக்கு மட்டும்தான் நான் பதில் சொல்லணும், அவருக்கு நான் சொல்லிட்டேன், அதோட உங்கள் வேலை என்னமோ பாருங்கள், என் பேச்சுக்கு 300 வாட்டி வந்துகிட்டே இருந்தீங்க நல்லா இருக்காது அப்படின்றாங்க. என்னடி ரொம்ப தான் வாய் அதிகமாக பேசுகிற, என்ன கேட்டாலும் ஓவராக பேசுகிற, இங்கே பாருங்கள் பவானி அக்கா, உங்களுக்கு அவ்வளோதான், உங்கள் புருஷனை வாய் அடக்கி இருக்க சொல்லுங்கள், என் பேச்சுக்கு வந்தாருன்னா நல்லா இருக்காது அப்படின்றாங்க. அது கேட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. இது முடியுது.